என்னோட கிளாஸ் 11th கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் என்னோட டார்கெட் நீட் 2027 12th முடிச்சு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்ணி ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் MBBS சீட் வாங்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கான லைஃப் டேர்னிங் வீடியோ இந்த வீடியோவாக இருக்க போது. யாருக்குமே கிடைக்காத ஒரு மேசிவ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஒன் டைம் லைஃப் லைன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக கிடைச்சிருக்கு. இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ கண்டிப்பாக இதை திருப்பி எழுத முடியும். உங்கள் 11th வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பிரச்சனையிலேருந்து அதை சரி பண்ணிக்க கடவுளாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஷேர் எ கம்ப்ளீட் கம்பேக் ஸ்ட்ராட்டஜி. இந்த 11th எப்படி சரி பண்ண போகிற, உங்கள் நீட் எக்ஸாம் எப்படி அலைன் பண்ண போகிற, 2027 உங்கள் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிராக் பண்ணுறது எப்படிங்கிறத இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட் அவே லெட்ஸ் ஸ்டார்ட் கைஸ். பட் பிஃபோர் ஸ்டார்டிங், இந்த இடத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ராப்பராக நீ யூஸ் பண்ணினா கண்டிப்பாக நீ ஃப்ரெஷ்ஷாகவே உங்கள் நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ரிப்பீட்டர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் யாரெல்லாம் இதை ஒழுங்காக யூஸ் பண்ணிக்க போகிறது இல்லையோ கண்டிப்பாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. 11th விட்ட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுருந்த இதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னால் ஃப்ரெஷ்ஷராக ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் சீட் வாங்க முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம். டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் பிஃபோர் ஸ்டார்டிங், இட்ஸ் மீ டாக்டர் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தமிழ். நீட் எக்ஸாம் 2019 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் எழுதி கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் MBBS சீட் வாங்கியிருந்தேன். ஸ்டேட் ரேங்க் 1207. அண்ட் இது என்னோட சேனல் 6 வருஷமாக நீட் படிக்கிற பசங்களுக்கு எப்படிலாம் படிக்கணும் ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் என்னோட ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தமிழில் நீட் படிக்கிற பசங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் நிறைய வீடியோஸ் உனக்காக போட போகிறேன். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி ரியலி கோயிங் டு சேஞ்ச் யுவர் கம்ப்ளீட் ப்ரிப்ரேஷன். ஒரு லைஃப் டேர்னிங் பாயிண்டாக கூட இது இருக்கலாம். யூஸ் பண்ணிக்கோ. So with this, straight away, let's start this video on NEET 2027 comeback strategy. And the biggest opportunity உங்களோட சம்மர் ஹாலிடேஸ் தான். நான் நிறைய நீட் ஆஸ்பிரன்ஸ் கிட்டையும் பேரண்ட்ஸ் கிட்டையும் இப்போ ரீசெண்டாக பேசினப்பா சொன்ன ஒரு விஷயம் என்ன, இப்போ எல்லாருமே 11th முடிச்சு 12th ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏப்ரலில் ஒரு 2 weeks வரைக்கும் இருக்கும். ஏப்ரல் 16, 17 அங்கேருந்து உங்களுக்கு ஹாலிடேஸ் ஆரம்பிக்குது. இந்த 2 வாரம் மட்டும் கிளாஸஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அஃபிஷியலாக அப்ராக்சிமேட்லி எல்லாருக்கும் ஒரு ஏப்ரல் 17, 18 அந்த ரேஞ்சில் ஹாலிடேஸ் ஆரம்பிக்குது. அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தில் ஒரு 13 days 14 days இருக்குது. மே மந்த் என்டையராக ஒரு 31 days கையில் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்லி உங்கள் கையில் 45 நாள் கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக நீ இருக்க போகிறவங்க வீட்டில் எந்த ஒரு ஸ்கூல் ஒர்க்ஸ் இல்லாமல். அண்ட் இந்த 45 நாள் இதுக்கப்புறம் இந்த மாதிரி கிடைக்காது. ஒன்ஸ் நீ June 1 ஸ்கூல் போய் ஜாயின் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக 12th ஒர்க்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. 12th ஒர்க்கை கொடுத்து உன்னை ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. நீ ஸ்கூலையும் மேனேஜ் பண்ணிட்டு 12th சிலபஸை நீட்டில் படிக்கிறதுக்கே டைம் தள்ளிடும். அதுவே கஷ்டம் மேனேஜ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு 45 ஃபுல் ஸ்ட்ரெச் டேஸை இதுக்கப்புறம் நீ எக்ஸ்பெக்டே பண்ணாத. இந்த 45 டேஸை மட்டுமே கேபிட்டலைஸ் பண்ணால் நீ விட்ட 11th திருப்பி பிடிச்சிடலாம், திருப்பி தட்டிடலாம், மாஸ் பண்ணிட முடியும். ஸோ என்ன பண்ணுற, இந்த மாதிரி ஒரு வரப்பிரசாதம் கிடைக்காது. நான் நீட்டுக்கு படிக்கிறப்போ அந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நான் சீட் கிராக் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம், ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் டேஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த டேஸில் நான் தவவால் வர போகிறேன். ஏன்னா என்னோட கனவு என்னோட நீட் எக்ஸாம் கிராக் பண்ணி என்னோட கனவான கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் MBBS சீட் வாங்கணும். ஸோ அதுக்காக நான் எனக்கான டைம் எடுத்துக்கிறேன். இந்த டைமில் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். இந்த டைமில் நான் வேறு எந்த என்ஜாய்மெண்ட் ஒர்க், என்டர்டெயின்மெண்ட் ஒர்க் பண்ண மாட்டேன். இதை சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த நேரத்தில் எந்த படம் பார்க்காம, எந்த விளையாடு பார்க்காம, IPL, கேம்ஸ், கிரிக்கெட் எதுவுமே என்னோட எதெல்லாம் எக்ஸ்டர்னல் திங்ஸோ அது எல்லாத்தையும் கட் டவுன் பண்ணுறேன் என் கோல் அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக. அண்ட் இது எதுவுமே எங்கள் பேரண்ட்ஸ் சொல்லி, எங்கள் அண்ணா சொல்லி அந்த மாதிரி நான் எதுவுமே நான் பண்ணல. இது எனக்காக நானாக டிசைட் பண்ணிட்டது. இப்போ நான் ஜஸ்ட் உன் பிரதராக இருந்து நான் இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். உன் இஷ்டம். இந்த 45 டேஸை மட்டும் நீ ப்ராப்பராக சாக்ரிஃபைஸ் பண்ணினா கண்டிப்பாக நீ ஃப்ரெஷராகவே நீட் 2027 எடுக்க முடியும். நினச்சிக்கோ, இதுக்காக நீ பண்ணுற ஒரு சாக்ரிஃபைஸ் நினச்சிக்கோ. இந்த 45 நாள் எந்த வேலையும் செய்யாமல் இதுக்கு மட்டும் உழைப்ப போடு. கண்டிப்பாக ஒன்று தான்டா. 11th மட்டும் இங்கே சரி பண்ணிட்டேன். நிஜமாக சொல்கிறேன், 12th போனதுக்கப்புறம் 12th ரிவிஷன் பண்ணிக்கிட்டு 12th கான்செப்ட்ஸ் படிச்சுக்கிட்டு 11th அங்கங்கே ரிவிஷன் பண்ணிவிட்டு மாஸ்டர் பண்ணிடலாம். நான் எப்படி இந்த டைமில் 11th ஃபுல்லாக முடிக்கிறேன்னு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில். தெளிவாக டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கேன். phase 1 phase 2 வில் எக்ஸ்பிளைன் யூ. சரியா? பண்ண தயாராக இருக்கியா? யாரெல்லாம் இதை பண்ண தயாராக இருந்து இதை கன்சிஸ்டண்டாக இந்த 45 days ஃபாலோ பண்ண போறியோ அவங்களால மட்டும்தான் நான் சொல்கிறேன் இந்த 11th வேஸ்ட் ஆனதை சரி பண்ணிக்க முடியும். எல்லாருக்கும்லாம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. நீ கரெக்டான டைமில் இந்த வீடியோ பார்க்குற, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கேபிட்டலைஸ் பண்ண, அவ்வளோதான். சரியா? பண்ணுவேன் நம்புறேன். இப்போ மூவிங் ஃபார்வர்ட் இங்கேருந்து பிளான் போடலாம். இன்றைக்கி நான் இப்போ ஏப்ரல் 1 நான் இந்த வீடியோ எடுக்கிறப்போ உங்களுக்கு ரீச் ஆகிடும். இன்றைக்கி
இந்த நேரத்தில் நான் 2 ஃபேஸாக பிரிக்கிறேன். 2 மாதம் இருக்குது, ஏப்ரல் மந்த், மே மந்த், 2 கம்ப்ளீட் மந்த்ஸ் இருக்குது, 60 டேஸ். இது 2 ஃபேஸாக பிரிச்சிருக்கேன். இதில் ஃபேஸ் 1 வந்து எங்கேருந்து இது வரைக்கும் இருக்க போது, ஏப்ரல் 1லேருந்து 16 உங்கள் ஸ்கூல் போகிற வரைக்கும். ஸோ இந்த 16 டேஸ்மே நீங்கள் ஸ்கூல் போய்கிட்டு ஈவினிங் மட்டும்தான் அவைலபிளாக இருப்பீங்க, ஈவினிங்கில் படிக்க போகிறீங்க. சரியா? இந்த 16 டேஸை நான் ஃபவுண்டேஷன் கிளாஸ்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் 11th மிஸ் பண்ணதுக்கான காரணம் நிறைய இருந்திருக்கலாம். நீங்கள் 10th ரொம்ப நல்லா படித்தவங்களா இருந்திருக்கலாம், நல்ல கான்செப்ட்ஸ் தெரிஞ்சவங்களா இருந்திருக்கலாம். ஆனால் 11th வந்தவொடனே என்ன பெரிய பிரச்சனை, நமக்கு பேசிக்ஸில் தான் நடத்த மாட்டாங்க. 11th இருக்கிற கான்செப்ட்ஸ், 12th இருக்கிற கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்ல கான்செப்ட்ஸ். நம்ம ஸ்கூல்ஸ்லையும் ஆர் நீங்கள் எங்கேயோ கோச்சிங்கில் சேர்ந்துருந்தீங்கன்னா பண்ணுற பெரிய தப்பு, பேசிக்ஸை ஒழுங்காக நடத்தாமையே மேலே பைலப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ பேசிக்ஸை ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிற டஃப் கான்செப்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய டிஃபிகல்ட் எம்சிக்யூஸை கூட இந்த பேசிக்ஸ் வச்சு நிறைய கிராக் டவுன் பண்ண முடியும். நீட் 2025 கூட ஃப்ளூயிட்ஸ் ஒரு டஃப் சம் கேட்டிருந்தாங்க. அதை நீ பேசிக் மேக்ஸோட அந்த இன்டென்ஷனை நாலேஜ் வச்சு அதை அடிச்சிருக்க முடியும், வெறும் டைமென்ஷன்ஸ் வச்சு அடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களோட பேசிக்ஸ் வந்து நிறைய இன்டெரக்டாகவும் டைரக்டாகவும் எக்ஸாமில் ஹெல்ப் பண்ணும். அதனால் ஃபஸ்ட்டு உனக்கு ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் பண்ணு. எந்தெந்த டாபிக் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் படிக்க நான் இப்போ சொல்கிறேன், இதெல்லாம் மட்டும் இந்த 16 டேஸில் படித்தா உனக்கு செம்ம பேஸ்மெண்ட் செட் ஆகும். இந்த பேஸ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அடுத்த ஃபேஸ்க்குள்ளே என்ட்ரா போகிறோம். திஸ் இஸ் யுவர் ஃபேஸ் 2. இந்த ஃபேஸ் 2ல தான் நீ ப்ராப்பராக 11th கம்பேக் கொடுக்க போகிற. இந்த ஃபேஸ் 2 எப்போ ஆரம்பிக்குது, ஏப்ரல் 17th மே 31 வரைக்கும் இருக்கும். இதுதான் ரஃப்லி 45 டேஸ். உங்களோட கம்ப்ளீட் அவைலபிலிட்டி இந்த 45 டேஸ் உங்கள் நீட் ப்ரிப்பரேஷனுக்காக கொடுக்க போகிறேன். சரியா? ரெடியா? பண்ணலாமா? தட்டிடலாமா? இட் இஸ் அண்டர் யுவர் ரீச் தான் கைஸ். இது உங்கள் கைக்குள்ளே தான் இருக்குது. இந்த 15 நாளில் உட்காந்து ரிவிஷன் பேசிக்ஸ் எல்லாம் படிச்சு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் இதில் ஃபுல்லாக இறங்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? சூப்பர். ஸோ லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் கைஸ். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் ஃபேஸ் 1 பார்ப்போம். ஃபிசிக்ஸில் என்ன படிக்க போகிறோம்னா பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் படிக்க போகிறோம். இந்த பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் தான் ஒரு பில்டிங் பிளாக். பின்னாடி படிக்க போகிற எல்லா ஃபிசிக்ஸ் சாப்டர்ஸ்க்கும் ஒரு பேசிக் மேக்ஸுங்கிற கண்டென்ட் நமக்கு தேவை. இதில் நிறைய கண்டென்ட்டை நீ ப்ராப்பராக புரிஞ்சிக்கிறதுனால பின்னாடி டஃப் சம்ஸ் எல்லாமே நீ அந்த டஃப் கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணுறதை விட இந்த பேசிக் மேக்ஸில் இருக்கிற ஒரு சில ட்ரிக்ஸை வச்சு ஒரு கஷ்டமான சம் அடிக்கலாம். நீட் 2025லையும் ஃப்ளூயிட்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்குது. அந்த ஃப்ளூயிட்ஸில் ஒரு கஷ்டமான கொஷின் கேட்டாங்க. அதை கான்செப்ட்ஸ்லாம் நீ போட லேட் ஆகும். ஆனால் பேசிக் மேக்ஸில் அந்த டைமென்ஷன்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. அது யூஸ் பண்ணி மட்டுமே அந்த கொஷினை வித்தின் ஒரு 20 to 40 செகண்ட்ஸில் போட்டிருக்க முடியும். ஸோ உன்னோட பேசிக் மேக்ஸு டைரெக்டாக பின்னாடி இருக்கிற கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும், எம்சிக்யூ சால்வ் பண்ணாவும், பெரிய டஃப் கான்செப்ட்லேருந்து எம்சிக்யூஸை கிராக் டவுன் பண்ணவும் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் ஃபஸ்ட் நம்ம மாஸ்டர் பண்ண போகிறோம் ஃபிசிக்ஸில். இது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறது நான் சொல்கிறேன். அடுத்து கெமிஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸில் என்ன இதில் படிக்க போகிறேன்னு பார்த்துருக்கலாம். ஃபேஸ் 1ல் நீ ஃபிசிக்ஸில் பேசிக் மேக்ஸில் கவர் பண்ண வேண்டிய அத்தியாவசியமான டாபிக்ஸ் இது எல்லாமே தான். என்னது? பவர்ஸ், எக்ஸ்போனன்ஸ், டெசிமல்ஸ், யூனிட்ஸ். இது ஒரு செஷனாக வச்சு படிச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு ரூட்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ட்ரிக்ஸோட படிச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரூட்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன் படிங்க. ட்ரிக்னாமெட்ரி எண்டு டு எண்டு படிக்கணும், ஃபேஸர் டயக்ராமோட சேர்த்து. ஏன் தெரியுமா? இந்த ட்ரிக்னாமெட்ரிங்கிற ஒரு டாப்பிக்ல இருந்தால் ஆல்மோஸ்ட் இதை யூஸ் பண்ணாமல் நீ ஃபிசிக்ஸ் எம்சிக்யூவே பார்க்க முடியாது. நீ நீட் எக்ஸாமில் பார்க்குற ஆல்மோஸ்ட் 45 ஃபிசிக்ஸ் எம்சிக்யூலையுமே எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ரிக்னாமெட்ரி அங்கங்கே டச் பண்ணியிருப்பாங்க, தேவை இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரியில் நீ நல்லா கோர் வரைக்கும் போய் ப்ராப்பராக படிக்கலன்னா கஷ்டப்படுவேன் பின்னாடி. ஸோ ட்ரிக்னாமெட்ரி நல்லா எண்டு டு எண்ட் படிச்சு வை. ஃபேஸர் டயக்ராம், sin 90 + θ அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு மிஸ்டேக் வருது, ப்ராப்பராக கற்றுக்கோ. நெக்ஸ்ட்டு மாஸ்டர் த கிராஃப்ஸ். கிராஃப்ஸ் தாங்க இஸ் முக்கியம். எல்லா வருஷமும் என் ப்ரெடிக்ஷனில் ஒரு கிராஃப் பேஸ்டு கொஷின் வைப்பேன். இந்த வருஷம் வச்சுருக்கேன். அந்த மாதிரி எல்லா இயர்ஸ்லையுமே கன்சிஸ்டண்ட்டாக கிராஃப்ஸ்லேருந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க ஃபிசிக்ஸில். டியூவல் நேச்சர்லேருந்து கண்டிப்பாக ஒரு கிராஃப் பேஸ்ட் கொஷின் இருக்குது. உங்களோட ஆட்டம்ஸ்லேருந்து இருக்குது. உங்களோட ஃபஸ்ட்டு ஃபியூ சாப்டர்ஸ் மோஷன் இன் 1D 2D எல்லாத்துலேருந்துமே கிராஃப் பேஸ்டு கொஷினை கன்சிஸ்டண்ட்டாக கேட்க முடியும். ஸோ அதை நீ அனலைஸ் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னா கிராஃப்னா என்ன, இது எப்படி அனலைஸ் பண்ணணும், இது என்னென்ன நான் படிச்சுக்கணும்னு சொல்லி இன்டர்பிரேட் பண்ண தெரியணும். ஒரு கிராஃபை கண்ணில் காமிச்சா நீ என்ன பார்க்கணும், எப்படி இதுக்கு யோசிக்கணும், எப்படி இதுக்கு ரிப்ளை பண்ணணும், எப்படி நீ ஆன்சர் பண்ணணும் சொல்லி உனக்கு அந்த கிராஃபோட பேசிக் நாலேஜ் தேவை. அதுக்காக நீ இந்த கிராஃப் என்னென்ன படிக்கணும்? கோஆர்டினேட் ஜாமெட்ரியோட பேசிக்ஸ் படிங்க. இதில் ஸ்லோப்னா என்ன, இந்த ஸ்லோப் எப்படிலாம் வேரியேஷன் நடக்குது, அடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் எப்படி இருக்கும், பேரபோலானா என்ன, ஹைப்பர்போலா என்ன, எலிப்ஸ்னா என்ன, சர்க்கிள்னா என்ன, இது எல்லாத்தையும் கிராஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி தெரிஞ்சுக்க முடியுமோ தெரிஞ்சுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உனக்கு எல்லா சாப்டர்ஸ்லையுமே பின்னாடி ஹெல்ப் பண்ணும். அப்போ நீ ஃபீல் பண்ணுவோம், நல்ல வேறு நான் கிராஃபோட பேசிக்ஸை படித்தேன்டா, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ஹாப்பியாக இருக்கும். பார்த்துக்கோ. அண்ட் ஃபைனலி உங்களோட தலைவர் கைஸ்,
மாஸ்டர் கிளாஸ் பண்ணும் எதை? உங்களோட வெக்டர்ஸை. நிறைய பேருக்கு தடுக்கல் என்ன தெரியுமா? இந்த வெக்டர்ஸில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. வெக்டர்ஸை ஒழுங்காக புரிஞ்சிக்காமையே கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. கான்செப்ட்ஸ் கூட படிச்சிருவாங்க, வெக்டர்ஸ் அப்ளை பண்ண தெரியாது. சிம்பிளாக ஒரு 3 டாப்பிக்கில் இருந்தால் வெக்டர்ஸை உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக யூஸ் ஆகும். வெக்டர் அடிஷன் நல்லா பண்ண தெரியணும். ரெண்டாவது காம்பனன்ட்ஸ் எடுக்க தெரியணும். ஹரிசான்டல் காம்பனன்ட், வெர்டிக்கல் காம்பனன்ட் எப்படி ஒர்க் ஆகுது, ஒவ்வொரு சிச்சுவேஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். மூணாவது யூனிட் வெக்டர். யூனிட் வெக்டரை இன்னும் தெளிவாக புரிஞ்சுட்டேன்னா இந்த 3 கான்செப்ட்ஸ் நீ வெக்டரை தரவா இருந்தால் மட்டுமே போதும்டா. பின்னாடி அங்கங்கே அந்தந்த டாபிக்ஸில் சொல்லிக் கொடுப்பாங்க, படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த வெக்டர்ஸை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, நான் சொன்ன இந்த 3 டாப்பிக்கை நல்லா மாஸ்டர் பண்ணிட்டேன்னா மோர் தென் எசென்ஷியல். ரொம்ப போய் நோண்டாத வெக்டரில் இதை 3 தெளிவாக பண்ணு, ஃபுல் வெக்டர்ஸ் ஓரளவு டீசெண்டாக படி. இது எல்லாத்தையும் நீ ஃபேஸ் 1ல கவர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிடும். இதுதான் ஃபிசிக்ஸ் சொல்லிட்டு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். இதை நீ இந்த 16 டேஸ்க்குள்ளே படிக்க ட்ரை பண்ணு. இது எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். வெயிட். நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரியில் என்ன பண்ணணும்? ஃபவுண்டேஷன்லனா சிம்பிள் தான். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லோடு கொடுத்துருக்கேன். சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஒரு சாப்டர் இருக்குல்ல, 11th ஃபர்ஸ்ட் சாப்டர் இதுதான். இதுதான் உனக்கு வாட் இஸ் மோல் பேசிக்ஸாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்டையர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு இதுதான் பேஸ் சாப்டர். நெக்ஸ்ட்டு பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட கம்ப்ளீட் பேஸ் இங்கேருந்து ஆரம்பிக்குது. இது தெரிஞ்சாதான் இன்ஆர்கானிக் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் டைரெக்டாக பார்த்துக்கோ. எஸ் பிளாக் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ பி பிளாக்லையும் காம்பவுண்ட்ஸ்லாம் இல்லை. அப்போ இந்த டைரக்ட் சாப்டர்லேருந்தே கூட கொஷின்ஸ் நிறைய நீட் எக்ஸாமில் வரும். பேசிக் ஸ்ட்ராங் பண்ணணும், அப்போ தான் இன்ஆர்கானிக் புரியும். அடுத்து கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர் இன் கெமிஸ்ட்ரி. இது நீ படிச்சேன்னா ஓகே, கெமிஸ்ட்ரியில் இதுதான் நடக்குது. 11th நமக்கு இதை ஒழுங்காக பேசிக் சொல்லி தராதனாலேயே பின்னாடி இருக்கிற நிறைய எம்சிக்யூஸ் மிஸ் ஆகும். இதுலேருந்து மட்டுமே டிப்பிக்கலாக எல்லாத்தோட லிங்க் பண்ணி எம்சிக்யூஸ் கேட்பாங்க. பாண்ட் ஆர்டர், பாண்ட் லென்த், எல்லா திங்ஸுமே நமக்கு தேவைப்படும். ஷேப்ஸ், ஆங்கிள் எல்லாமே கேட்பாங்க. தரவாக படித்தா மாஸ்டர் பண்ணிடலாம். அடுத்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸில் ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர். ஒவ்வொரு வருஷம் உங்கள் நீட் கெமிஸ்ட்ரி பேப்பரில் ஒரு கொஷின் நாமன்கிளேச்சர்னு வந்துடும். ஸோ அதுக்கு நீங்கள் ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர் பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதை பற்றி படிக்கணும். அண்ட் ஃபைனலி ஐசோமெரிசம் எண்டு டு எண்ட் படிக்கணும். ஐசோமெரிசம்லேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ இது எல்லாமே பேட்டர்ன்டு கொஷின். கன்ஃபார்மாக அவங்க கொஷின் பேப்பரில் இதுலேருந்து ஒரு கொஷின், ஒரு கொஷின் இருக்கும். அதனால் இது எல்லாமே பேசிக்ஸ். இது 2 தெரிஞ்சாதான் ஒவ்வொரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸ்லையும் இது நீ அப்ளை பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கான பேஸ். இது 2 இன்ஆர்கானிக்கு, இது ஆர்கானிக்கு. இதை அட்லீஸ்ட் ஃபேஸ் 1க்குள்ளே முடிக்க முடியுதான்னு பாருங்கள். இதில் பெரிய பிரச்சனை என்ன, நீ ஸ்கூல் போயிட்டு வருவ, கன்சிஸ்டன்சி மிஸ் பண்ணுவ. இந்த நேரத்தில் உன்கிட்ட நல்லா தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோ. இதுக்கப்புறமாவும் நீ வேஸ்ட் பண்ணுங்கிற இன்டென்ஷனில் இருக்க, எப்படியாவது நான் அதை மிஸ் பண்ணிடுவேன்னு நினச்சேன்னா உங்கள் சீட்டும் மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் உன்னோட எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் உனக்குள்ளே பேசி, இல்லை இது எனக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இதுக்கப்புறம் இந்தளவுக்கு எனக்கு டைமும் இதுக்கான எனர்ஜி இருக்காது, ஃபுல் ஃபோக்கஸ்டெல்லாம் படிக்க முடியும், நான் பண்ணுறேன் அப்படின்னு நீ கமிட்மெண்ட்டோட சீரியஸாக யாரெல்லாம் இறங்குறீங்களோ உங்களால் மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். இதை ப்ராப்பராக கிராக் டவுன் பண்ணி உன்னால் 11th கம்பேக் கொடுக்க முடியும். கொடுப்பேன், நம்புகிறேன். இதுதான் அதுக்கான குட் ஸ்டார்ட்டாக இருக்கும். ஃபவுண்டேஷன் பக்காவாக பேஸ் பண்ண போடு. இதுக்கு என்ன ஹெல்ப்புங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஃபேஸ் 1. இது முடிச்சுட்டு ஃபேஸ் 2க்குள்ள என்ட்ரு ஆகலாம். இந்த ஃபேஸ் 2 எங்கேருந்து இருக்க போது, அங்கே ஏப்ரல் 16 வரைக்கும் பார்த்தியா, இங்கே ஏப்ரல் 17லேருந்து மே 31 வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 45 டேஸ் உங்கள் ஃபேஸ் 2 இருக்க போது. இதில் தான் எக்ஸாக்டாக நீங்கள் 11th ஒரு ப்ராப்பர் கம்பேக் கொடுக்க போகிறீங்க. இதில் ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ்க்கான ஷெட்யூல் சொல்கிறேன், அடுத்து கெமிஸ்ட்ரி போகலாம். ஃபிசிக்ஸில் நீ பண்ண வேண்டிய என்னென்ன விஷயம் எந்த ஆர்டரில் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஒரு பேசிக் மேக்ஸில் அல்ட்ரா பேசிக்ஸ்லாம் நீங்கள் படிச்சுட்ட. இப்போ இன்னுமே கொஞ்சம் பேசிக் மேக்ஸ் டாபிக்லாம் பெண்டிங் இருக்குது. இதெல்லாம் இப்போ தான் படிக்க முடியும். அப்போ உட்காந்து ஓவராக டம்ப் பண்ணினா படிக்க மாட்டேன். இந்த ஆர்டரில் லைனாக படிச்சுட்டே வா, முடிச்சிடலாம். அடுத்து நீ படிக்க வேண்டியது ஃபேஸ் 2 பிகினிங்லேயே லீவா. இப்போ ஃபுல் டே லீவ் இருக்குது, ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும். இது என்ன பண்ணுறோம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஷெட்யூல் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் எண்டு டு எண்ட் படி. டிஃப்ரென்ஷியேஷன் ரொம்ப முக்கியமான டாபிக்மா. டிஃப்ரென்ஷியேஷன் பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் இருக்கும். உங்கள் நீட் எக்ஸாமில் தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப கோருக்குள்ளே போய் பண்ணாத. பேசிக்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் தெரியணும். அதில் டிஃப்ரெண்ட் செனரியோஸ் தெரியணும். அந்த செயின் ரூல்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்பெஷல் செனரியோஸ் கொடுப்பாங்க. சைன் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், காஸ் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயம் இருக்கும். அதெல்லாம் மாஸ்டர் பண்ணணும். டன்.
அடுத்து பேசிக் அல்ஜிப்ரா. நீ பியூர் சயின்ஸ்லாம் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இதெல்லாம் திருப்பிக்கோ, இதெல்லாம் தரமாக வச்சுக்கோ. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ்லாம் படிக்கணும். அடுத்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், இதெல்லாம் குட்டி குட்டி தான், 5 மினிட்ஸ் தான் ஆகும். இது முடிச்சுட்டு மேக்ஸிமம் மினிமா கான்செப்ட். இது ரேர் தான் நீட்டில் கேட்க, ஆனால் கேட்டாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஃபரன்ஷியேஷன் படித்தவங்களால ஈஸியாக மேக்ஸிமம் மினிமா புரிஞ்சிக்க முடியும். 10 மினிட்ஸ் கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் லாகரிதம்ஸ். நிறைய பேருக்கு இந்த லாகரிதம் வராது. உங்களுக்கு நீட் எக்ஸாமில் லாக் புக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு சில கண்டென்ட்டில் லாகோட வேல்யூஸ் கொடுப்பாங்க. லாக் வேல்யூ கொடுத்து ஜஸ்ட் கொடுக்க சான்ஸ் இருக்குது. அதனால் லாகரிதமோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். கொஷினில் கேட்டால் எழுத தெரியணும். இதை கூட டிஃப்ரென்சியேஷன்லையும் இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்ஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸ்பனன்ஸ். அது கூடவே கூட பிறந்ததா எக்ஸ்பனன்ஸ். லாக் படிக்கிறப்ப எக்ஸ்பனன்ஸ், அதாவது பைனோமியல் தியரமை நீ படித்து முடிச்சிடணும். சரியா? இல்லை ஒன்று தான். நெக்ஸ்ட் இன்டெகிரேஷன் கைஸ். இன்டெகிரேஷன் நம்ம நீட் லெவலில் ரொம்ப டெப்த்துக்குள்ளே போய் கேட்கறது இல்லை. ஜேஇ படிக்கிறவங்களுக்கு இன்டெகிரேஷன் ரொம்ப டீப்பாக வேணும். நமக்கு ஒரு பேஸ்மெண்ட் லெவல், ஒரு ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு நீ படிச்சிட்டா போதும். அந்த லெவலுக்கு நீ ப்ரிப்பேர் ஆகிக்கோ போதும். ரொம்ப போய் மாட்டி தவிக்காத அவ்வளோலாம் கேட்கறது இல்லை. டிஃப்ரென்சியேஷன் கொஞ்சம் டீப்பாக படிச்சுக்கோ, இது ரொம்பலாம் போகாத. நெக்ஸ்ட் அஃபிஷியலி we are going to start 11th chapters 1 by 1. சரியா? ஸோ இங்கே ஒரு பார்ட் 5, இங்கே ஒரு 5 பார்ட்ஸ் பேசிக் மேக்ஸ் இருக்குது, முன்னாடி ஒரு 5 பார்ட்ஸ் பேசிக் மேக்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் ப்ராப்பராக 1 by 1 முடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஒரு செம்ம பேஸ்மெண்ட் செட் ஆயிரும். இதுக்கப்புறம் அப்படியே 1 by 1 சாப்டர் படிக்கலாம். ஸோ ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக 2 to 3 கொஷின்ஸ் நீட் எக்ஸாம் லட்டு மாதிரி கேட்பான். 12 மார்க் நீ அடிச்சுட்டு வரலாம் ஒழுங்காக அந்த சாப்டர் படிச்சேன்னா. அதே மாதிரி சீக்வன்ஸாக வச்சிருக்கேன். மோஷன் 1D, மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும். இதையும் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கணும். இதுக்கு ஒரு 2 days எடுத்துக்கோ. மோஷன் 2D ஒன் டே போதும். பேசிக்ஸாக 2 dimension மோஷன் என்ன, இது எப்படி நீ ஓரியன்ட் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். வெக்டர்ஸ் படித்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், படிச்சிடலாம். அடுத்து ரிலேட்டிவ் மோஷன், அடுத்து ப்ரொஜெக்டைல் மோஷன். எல்லாத்துக்கும் ஒன் டே போதும், அதிகம் தான். ரிலேட்டிவ் மோஷன், ப்ரொஜெக்டைல் மோஷன், நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், இந்த 3 லாஸ் மட்டும் இருக்கும். இதுக்கு ஒரு 2 days ஆகிடும். சரியா? ஃபுல் 2 days. இது எல்லாமே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபிசிக்ஸ் படிக்க போகிறேன், கெமிஸ்ட்ரி படிக்க போகிறேன். ஸோ கெமிஸ்ட்ரி இந்த ஃபேஸில் கம்மியாக தான் இருக்கும். நான் சொல்கிறேன், ஃபிசிக்ஸ் தான் மெஜாரிட்டி ஆஃப் டைம் கொடுக்க போகிறேன். முழு மூச்சும் கொடுத்து படி, தட்டலாம். எப்படி படிக்கிறதுன்னு ஒரு ஐடியா பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பாரு. ஸோ இது எல்லாத்தையுமே நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். அடுத்து ஃப்ரிக்ஷன் கைஸ். ஃப்ரிக்ஷனும் ஒரு 2 days எடுத்துக்கோ. டீட்டெயிலாக ஃப்ரிக்ஷன் படி. நார்மல் ஹரிசான்டலில் ஃப்ரிக்ஷன் எப்படி, வெர்டிக்கல் அந்த இன்க்ளைன்டு பிளேனில் எப்படி, எல்லாமே தெளிவாக பாரு, முக்கியம். அடுத்து உங்களோட சர்க்குலர் மோஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ரீசெண்ட் இயர்ஸில் என் ப்ரெடிக்ஷனில் கூட வச்சுருந்தா கொஷின் வந்தது. சர்க்குலர் மோஷன்லேருந்து கண்டிப்பாக கொஷின் இருக்குது. சரியா? இது 2ஆக பிரிச்சிருப்பாங்க, கைனட்டிக்ஸ் ப்ளஸ் டைனமிக்ஸ்னு. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஒரு டாபிக் இருக்கும், நல்லா படிச்சுக்கோ. இது முடிச்சுட்டு ஒர்க் எனர்ஜி பவருக்கு வா. ஒர்க் எனர்ஜி பவர் 2 days எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சிடலாம். பவர் குட்டி தான், ஒர்க் எனர்ஜி கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், நல்லா பாரு. ஃபைனலாக வர்டிக்கல் சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷன்லாம் இது உடனே இதை படிக்காத, ஒர்க் எனர்ஜி பவர்லாம் படிச்சுட்டு இதை படித்தா ஈஸியாக இருக்கும். சரியா? இதில் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி மொமெண்டம்ல ஒரு கான்செப்ட் இருக்குது, அதில் இதை படித்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கும். ஃபைனலி கொலிஷன் படி. சென்டர் ஆஃப் மாஸ்னோ டாபிக் இருக்குது, அதை படி. இதெல்லாம் படித்தாதான் அடுத்து இருக்கிற சாப்டர் ரிஜிட் பாடிஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன், இதுக்கு உனக்கு பேஸ்மெண்ட் செட் ஆகும். ஃபைனலி கிராவிடேஷன் படிக்கிறோம். இந்த 45 days முடிக்கிறோம். கிராவிடேஷன் வரைக்கும் படி போதும். என்ன பண்ணுற, மொத்த 11th ஃபிசிக்ஸை படி நான் சொல்லலை, நல்லாவே டைம் எடுத்துக்கோ. சரியா? உன்னால் முடியல, வேகமாக படிக்க முடியாது, நல்லாவே டைம் எடுத்து எனக்காக அட்லீஸ்ட் இந்த எல்லாத்தையும் மட்டும் அது படிச்சு முடி. அன்டில் நீ கிராவிடேஷன் நீங்கள் படிச்சிட்டீங்கன்னா கூட இதுக்கப்புறம் 11th இருக்கிற எல்லா சாப்டர்ஸ் ஈஸி. அடிச்சு சொல்கிறேன், எல்லா சாப்டர்ஸ் இதுக்கப்புறம் ஈஸி. சாலிட்ஸ், ஃப்ளூயிட்ஸ், கேடிஜி, தெர்மோடைனமிக்ஸ், தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ், எஸ்ஹெச்எம், வேவ்ஸ், எல்லாமே ஜாலி சாப்டர்ஸ். எல்லாத்தையும் நீ பார்த்துக்கலாம். 12th படிக்கிறப்ப சைட் பை சைட் கூட படிக்க முடியும். ஆனால் பெரிய பிரச்சனைனா இந்த சாப்டர்ஸ்லாம் நீ ஒன்ஸ் 12th போயிட்டேன்னா சத்தியமாக சொல்கிறேன் படிக்க முடியாது. ஏன்னா 12th அவ்வளோ லோடு இருக்கும், அது கூட சேர்ந்து இதை படிக்க கஷ்டப்படுவேன். ஏன்னா இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் டாபிக்ஸ். கொஞ்சம் டெடிகேட்டிவ் டைமும் ஒழுங்காக நீ கொடுத்தா மட்டும்தான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியும், மைண்டில் ஏற்ற முடியும். அதனால் தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு கோலாக இந்த லீவுக்குள்ளே இது எல்லாத்தையும் தட்டப்பாரு. முடிஞ்சால் லீவில் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ தட்டி வச்சுட்டு மிச்சம் இருக்கிற சாப்டர்ஸ் தான் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு நாள் கொஞ்சம் கோல் எடுத்து பண்ணுங்கள். இதில் என்ன நிறைய பேர் என்ன பண்ணுற மிஸ்டேக் என்ன, வீடியோ பார்க்குறப்பே நோட்ஸ் எழுது. இப்போ விட்டேன்னா கண்டிப்பாக எழுத மாட்டேன். நீ எந்த சோர்ஸில் வேணால் படிச்சுக்கோ. ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் உனக்கு நல்லா சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லி ட்ரஸ்ட் பில்ட் ஆனதுக்கப்புறம் சேரு. டெமோ கிளாஸ் பார்த்துட்டு சரி, டெமோ பார்க்காம ஒரு பிராண்ட் நேமுக்கு பின்னாடி போவாத. நீ எங்கே போனாலும் சரி, ஆன்லைன் போனாலும் சரி, ஆஃப்லைன் போனாலும் சரி, உனக்கு அவங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அவங்க சொல்லி கொடுத்தா நல்லா புரியும். அவங்க கரெக்டான இன்டென்ஷனில் இருக்குன்னு சொல்லி டெமோ கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரிங்க. கண்ணை மூடி எங்கேயும் போய் பிராண்ட் நேம் வச்சு ஜாயின் பண்ணாத. ஏன்னா நான் பேசுகிற ரீசெண்டாக
பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது பிராண்ட் நேம் வச்சு போய் சேர்ந்துட்டோம், அவங்க பெரிய பெரிய இன்ஸ்டியூட் பேர், பெரிய பெரிய ஆன்லைன் பேட்ச்னு சேர்ந்துட்டோம், எங்கேயுமே வாய் மட்டும்தான், கிளாஸ்லாம் ஒழுங்காக வரதில்லை, புரியறதில்ல, அதனாலேயே என்னோட 11th வேஸ்ட்டாக போயிடுச்சு, நீட் ப்ரிப்பரேஷனில் 1 year ட்ராப் பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க. ஸோ கைஸ் ப்ளீஸ்டா கொஞ்சம் நீ பண்ணுறதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெமோ பார்த்துட்டு செலக்ட் பண்ணி யாராக இருந்தாலும் சரி, சரியா? டன். இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு இருக்க வேண்டியது. இது முடிச்சதுக்கப்புறம் கிராவிடேஷன் முடிச்சுட்டு அப்படியே 12th ஸ்மூத்தாக ஆரம்பிச்சிக்கலாம். கிராவிடேஷன் முடிச்சுட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் போனீங்கன்னா செம்மையாக இருக்கும். என் மெயின் பேட்ச் லாஸ்ட் இயர் அப்படி தான் பண்ணேன். இது நிறைய பேருக்கு நல்லா ஒர்க் ஆயிருக்கு. முடிச்சுட்டு அப்படியே 12th ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சுக்கலாம். திஸ் ஆல் அபவுட் ஃபிசிக்ஸ் ஐ வாண்டட் டு டெல் யூ இன் த phase 2 கைஸ். புரிஞ்சுதா? phase 2 ஃபிசிக்ஸில் என்ன பண்ண போகிறோன்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்குதா? இதை ப்ராப்பராக பண்ணி கூடவே கிளாஸை பார்த்து நோட்ஸ் எழுதுகிற, நோட்ஸை ஸ்ட்ராங்காக எழுதுகிற, முடிச்சுட்டு எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுற. நிறைய டைம் இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்லையுமே நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். யூ ஹேவ் சஃபிஷியன்ட் டைம். நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போடணும், டாபிக் வைஸ் எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், இம்பார்ட்டன்ட் செலக்டட் ஜிஇ மெயின் கொஷின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. டைம் வந்தால் முடிஞ்சால் என்சிஆர்டியில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸும் அப்பப்போ பார்த்துவே உனக்கு கண்டிப்பாக எல்லாத்துலேயும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். முடிஞ்சால் பண்ண கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்சிஆர்டி லைன் பை லைன் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, சரியா? நீ எடுக்கிற சோர்ஸ் பொறுத்து நீ நல்ல ஸ்டாண்டர்டான ஃபிசிக்ஸ் டீச்சிங் சோர்ஸை சூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், அவங்க எடுக்கிற கான்செப்ட்ஸ் கிளாஸ் நோட்ஸே போதும், என்சிஆர்டி லைன் பை லைன் வேணாம். அவங்களே எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அதெல்லாம் கவர் பண்ணிடுவாங்க. இப்போ நான் கிளாஸ் சொல்லித்தரேன்னா நான் எல்லாமே என்சிஆர்டியும் படிச்சு பார்த்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லைன்ஸோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவேன், கிராஃப் சொல்லி கொடுத்துருவேன், இம்பார்ட்டன்ட் எல்லாமே சொல்லிடுவேன். ஸோ அந்த மாதிரி நீ எந்த சோர்ஸ் செலக்ட் பண்ணாலும் அந்த சோர்ஸை நம்பி அவங்க என்னெல்லாம் எடுத்துருவாங்க நம்பிக்கோ. உட்காந்து லைன் பை லைன் தியரி என்சிஆர்டியில் படிச்சுட்டு இருக்காது, டைம் வேஸ்ட்டு. கான்செப்ட் வீடியோ பார்க்குற, நோட்ஸ் எழுதுகிற, எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ்க்கு நிறைய டைம் கொடு. அதுதான் உன்னை காப்பாற்ற போகுது. நம்புறேன் கரெக்டாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கைஸ், கெமிஸ்ட்ரிக்குள்ளே போகலாம். கெமிஸ்ட்ரி ஸோ சிம்பிள். கெமிஸ்ட்ரி நான் டவுன் கம்மியாக தான் வச்சிருக்கேன். கெமிஸ்ட்ரி ரொம்ப கம்மியான சாப்டர்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் முடிஞ்சால் ஃபுல்லாக படி, இல்லைனா அட்லீஸ்ட் ஃபஸ்ட் ஹாஃப் ஆவது படி, சரியா? ஒரு சிலபஸ் கொடுக்குறேன், படி, பிடிஎஃப் ஷேர் பண்ணுவேன், யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தெர்மோடைனமிக்ஸ். நிறைய பேர் தெர்மோடைனமிக்ஸே ஒழுங்காக புரியாமல் இருக்கீங்க, சரியா? தெர்மோடைனமிக்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா தெர்மோடைனமிக்ஸ் படிச்சிடலாம். லைன் பை லைன் என்சிஆர்டி கண்டிப்பாக படிக்கணும். நீங்கள் எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்களோ கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எழுதிட்டு என்சிஆர்டி ரீடிங் இஸ் மஸ்ட் ஃபார் கெமிஸ்ட்ரி, அதில் நீங்கள் கண்டிப்பாக தெர்மோடைனமிக்ஸ் படிங்க. இதில் படித்து என்சிஆர்டியில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ், இன்டெக்ஸ்ட் கொஷின்ஸ், எக்ஸசைஸ் போடு, அதுதான் பெருசு. அதுலேயே உனக்கு செம்ம கிளாரிட்டி கிடைக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு நீட் பிவிக்யூ, ஜேஇமெயில் செலக்டட் பிவிக்யூ போடு, போதுண்டா, அவ்வளோதான்டா கெமிஸ்ட்ரி. இதுலேருந்து தான் ரெப்ளிகேட் ஆகுது. ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், வரும் பாரு, செம்மையாக இருக்கும். ஆல்மோஸ்ட் உங்கள் பேப்பரில் கேட்குற எல்லாமே அதுலேருந்து தான் கேட்குறாங்க. உங்கள் என்சிஆர்டியோட கொஷின்ஸ்லேருந்து தான் இன்டைரக்டாகவும் டைரெக்டாக வருது. நான் 161 மார்க்ஸ் என்னோட ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கெமிஸ்ட்ரியில் எடுத்தேன், சரியா? நான் ரொம்ப உட்காந்து மூழ்கி அவ்வளோலாம் பண்ணல. எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணேன். என்சிஆர்டியில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் கூட எனக்கு தெரியாமல் இருக்காது. நான் என்சிஆர்டியில் இருக்கிற எல்லா கொஷின்ஸ் செம்மையாக படித்தேன். அண்ட் இட் ஹேஸ் ஹெல்ப்டு மீ வெரி கிரேட்லி. ஆல்மோஸ்ட் உங்கள் நீட் லெவல் ஜேஇ மெயின் கொஷின்ஸே என்சிஆர்டிக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்காங்க. நம்ம ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ண தட்டிடலாம். இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கோ. கண்டிப்பாக என்சிஆர்டி கொஷின்ஸ் போடணும். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நல்லா மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ, சரியா? நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ஈக்குலிபிரியம் படிக்கணும், அயனிக் ஈக்குலிபிரியம் படிக்கணும். இது எல்லாமே கொஞ்சம் டஃப் கான்செப்ட்ஸு, கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். அதனால் இப்பயே படித்து வச்சுட்டேன்னா ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஒழுங்காக படிச்சுன்னா 12th இருக்க ஒரு சில சாப்டர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீ தெர்மோடைனமிக்ஸ்லாம் படிச்சுன்னா பின்னாடி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனடிக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் ஈக்குலிபிரியமும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்ட் 1. அட்லீஸ்ட் பார்ட் 1ல் எல்லா கண்டென்ட்ஸும் முடிச்சுவே. ஆல்ரெடி ஐயூபிஎஸ்சி ஐசோமரிசம் அங்கே படிச்சுட்டு மிச்சம் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாத்தையும் படிக்கணும். முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற பியூரிஃபிகேஷன், எஸ்டிமேஷன்லாம் நான் எக்ஸ்பெரிமெண்டல் கெமிஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். அது இங்கே இல்லை, எக்ஸ்பெரிமெண்டல் கெமிஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாமும் படிக்கணும். ஃபைனலாக ஹைட்ரோ கார்பன்ஸ் படிச்சுக்கோ. இதெல்லாம் முடிச்சுன்னு வச்சுக்கேன், ஆல்மோஸ்ட் உங்ககிட்ட ஒரு செம்ம கிளாரிட்டி ஆஃப் தாட் கிடச்சிடும். கெமிஸ்ட்ரியில் டஃப் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் கிராக் டவுன் பண்ணியிருப்பேன், சரியா? பண்ணலாமா? இது எல்லாத்தையும் மினிமமாக பண்ணு. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டைம் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணு, தாராளமாக பண்ணு. ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இதை விட்டா இதுக்கப்புறம் பண்ண முடியாது. புரியும் நம்புறேன் வித் திஸ் கைஸ். அண்ட் ஓகே, அதுக்கப்புறம் உங்கள் ரெகுலர் கிளாஸஸ் ஜூன் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ண இந்த முன்னாடி சொன்ன லிஸ்ட்டில் மிச்சம் இருக்கிற 11th சாப்டர்ஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் இதெல்லாம் 11th பெண்டிங் இருக்கோ அது எல்லாத்தையும் வீக்கெண்டில் கவர் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கலாமே ஈஸி தான். ரிலேட்டிவ்லி கொஞ்சம் சிம்பிள் சாப்டர்ஸ் தான், அதெல்லாம் வீக்கெண்டில் கவர் பண்ணிடலாம். படிச்சிட முடிஞ்சா ஒரு நாள் இந்த லீவுக்குள்ளே கவர் பண்ண முடிஞ்சா வெல் அண்ட் குட். முடியலனா தப்பில்லை, வீக்கெண்டில் கவர் பண்ணிடலாம், மேனேஜபிள். அதுக்கான ஷெடியூல் நான் அப்பயும் கொடுக்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, நிறைய வீடியோஸ் இதுக்காக போட போகிறேன். சீக்வன்ஸாக நிறைய கைடிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் சொல்ல போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ண. உனக்காக நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். நம்பினீங்கன்னா நிறைய விஷயம் கேட்க போகிறேன். உனக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணு.
நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை உனக்காக பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நீட் படிக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குரூப்ஸ், உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு அனுப்பு, அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். தென் ரிமைனிங் சாப்டர்ஸ் ஆஃப் கிளாஸ் 11 இதையும் 12th சைட் பை சைடு உங்கள் ஸ்கூலில் எடுப்பாங்க. அப்போ அப்படியே சைட் பை சைட் மேனேஜ் பண்ணி படிச்சுட்டா தட்டிடலாம். நிஜமாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சைட் பை சைடு நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சுட்டே போகிறப்போ நம்மளால் மேனேஜ் பண்ணிட முடியும். ஸோ தட் 2027 நீட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பண்ண முடியும். ஓகே, இதெல்லாம் எப்படி பண்ணும், இது கூடவே இந்த 11th படிச்ச எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ நான் ஜூன் மந்த் பிகினிங்கில் ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ வித் திஸ் நெக்ஸ்ட் த செட் ஆஃப் சாப்டர்ஸ் இதெல்லாம் நம்ம அந்த ஷெட்யூல் இல்லாமல் பெண்டிங் வச்சிருக்கோமோ, சாலிட்ஸ், ஃப்ளூயிட்ஸ், கேடிஜி, தெர்மோடைனமிக்ஸ், தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ், எஸ்ஹெச்எம், வேவ்ஸ் எல்லாம் ஈஸி படிச்சிடலாம். ரொம்ப கஷ்டப்படுத்தாது. அந்த மாதிரி கஷ்டம் இல்லை, இது எல்லாம் படிச்சிட முடியும். கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்டம்ல மிச்சம், ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ், பி பிளாக் எலமெண்ட்ஸ், ஜிஓசியில் மிச்சம் இருக்கிற கான்செப்ட்ஸ், எக்ஸ்பெரிமெண்டல் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் டைம் வந்தால் படிப்போம், இல்லைன்னா பின்னாடி பார்த்துக்கலாம். பயப்பட தேவையில்லை. சரியா? அண்ட் ஐ வாண்டட் டு ஷேர் ஹியர் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். நம்ம யூடியூப்பில் எடுக்கிற கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு பசங்க அவங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஒரு கமெண்ட், காஸ்லா பற்றி நான் ஒரு கிளாஸ் எடுத்திருந்தேன், அதுக்கு அவங்க இந்த கிளாஸை பார்த்துட்டு கொடுத்த கமெண்ட் இது. பிஃபோர் வாட்சிங் யுவர் லெக்சர்ஸ் என்னால் ஃபிசிக்ஸில் இருக்கிற கொஷின்ஸில் சால்வ் பண்ணவே முடியாது. பட் ஆஃப்டர் வாட்சிங் ஆல் யுவர் லெக்சர்ஸ் ஐ எம் ஏபிள் டு சால்வ் கொஷின்ஸ். அண்ட் இங்கே இம்பார்ட்டன்ட்னு சொன்ன டாபிக்ஸில் இருந்து கொஷின்ஸ் என்னோட இன்ஸ்டியூட்டில் கண்டக்ட் பண்ண கொஷின் பேப்பரில் இருந்து ஏதோ ஒன்று. நவ் ஐ எம் ஏபிள் டு சால்வ் அண்ட் ஐ எம் ஃபீலிங் எ பிட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங் அஸ். இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஃபிசிக்ஸில் அவங்க லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்குன்னு அவங்களோட ஜென்யூன் ரிவ்யூ ஷேர் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப தான் ஓகே, நம்ம போடுற எஃபர்ட்ஸில் பசங்களுக்கு லைஃப் சேஞ்ச் ஆகுது. எனக்கு ஒருத்தர் ஃபிசிக்ஸ் சொல்லிக் கொடுத்தா எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ அப்படி தான் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணேன். ஒவ்வொரு கிளாஸ்க்கு முன்னாடி கடினமான ஹார்ட் ஒர்க், க்ளோஸ் டு ஒரு 8-10 ஹவர்ஸ் ஒவ்வொரு கிளாஸ்க்கு நான் உழைக்கிறேன். எப்படி சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும், இதில் இந்த கொஷின் இன்க்ளூட் பண்ணணும், இதுக்கப்புறம் இந்த கொஷின் வைக்கணும், இந்த கான்செப்ட் அப்புறம் இதை கொண்டு வந்தால் தான் செம்ம கனெக்ஷன் கிடைக்கும், இந்த பேசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணால் இந்த டஃப் கான்செப்ட் புரியும்னு ஒவ்வொன்றுக்காகவும் உட்காந்து பிளான் பண்ணுவேன். அப்படி ப்ரிப்பேர் பண்ணதோட ரிசல்ட்ஸ் தான் இந்த எல்லா கிளாஸஸோட ஃபீட்பேக்ஸுமே. இது எல்லாத்தையும் நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். எல்லாமே யூடியூப்பில் ஓப்பன் அவுட்டாக தான் இருக்குது. போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், படித்து பாருங்கள். இது எல்லாமே தான் என்னை மோட்டிவேட் பண்ணுது. ஓகே, நீ ஒர்க் பண்ணுற நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீ போடுற ஒர்க்குன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க லைஃப் எப்படிலாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சுன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஜென்யூன் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் போகலாம், லிஸ்ட் பெருசு போய்கிட்டே இருக்கும். நாட் ஒன்லி ஃபார் ஃபிசிக்ஸ், நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி மேம்தும், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாருக்குமே ஒவ்வொன்று ஷேர் பண்ணிருந்தாங்க. எனக்கு எதெல்லாம் கண்ணில் மாட்டுச்சா பதிக்கு எடுத்து வச்சிட்டேன். அண்ட் இது எல்லாமே இன்னும் போய்கிட்டே இருக்கிற லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கு, பெருசாக வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக்ஸ் ஆர் ரெகுலர்லி கீப்பிங் ஆன் அஸ். நான் இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன். இது எல்லாமே நிறைய பேரோட லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ என்னையும் கன்சிடர் பண்ணு. உன் ப்ரிப்பரேஷனில் நீ ஒவ்வொரு சோர்ஸில் போய் படிக்கலாம் தேடுறப்போ என்னோட சோர்ஸும் ஒன்ஸ் பாரு. இது எல்லா ஃபீட்பேக்ஸையும் நான் கண்ண மூடி நீ நம்புன்னு நான் சொல்ல மாட்டேன். கோ அண்ட் செக் டெமோ கிளாஸஸ். நாங்கள் ஆல்ரெடி டெமோ கிளாஸஸ் வேணும்னா நம்ம நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக போய் டெமோ கிளாஸஸ் செக் அவுட் பண்ணலாம். வேணுங்கிறவங்க போய் டெமோ கிளாஸ் செக் பண்ணு. இல்லை யூடியூப்லேயே இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும், இல்லை போய் ரேண்டமாக ஏதாவது லெக்சர் பாரு, உனக்கு எப்படி புரியுதுன்னு செக் பண்ணு. சரியா? ஆப்பில் போனீங்கன்னா டெடிக்கேட்டடாக பயாலஜிக்கு தனி டெமோ கிளாஸ் இருக்கும், ஃபிசிக்ஸ்க்கு இருக்கும், கெமிஸ்ட்ரிக்கு இருக்கும். போய் கோத்ரூ பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இவங்க கிட்ட படித்தா எனக்கு கான்செப்ட்ஸ் தெளிவாக புரியுது, எம்சிக்யூ சால்வ் ஆகுதுன்னு நினச்சின்னா அப்போது எங்கள் பேட்சில் வேணால் நீ ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இப்போ சொன்ன பார்த்தியா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, இந்த வீடியோ பிகினிங்லேருந்து April 1 phase 1 ஃபவுண்டேஷன் கிளாஸ் நடத்த போகிறோம். நான் இப்போ சொன்ன அதே ஷெட்யூலை அப்படியே நம்ம பேட்சில் ஃபாலோ பண்ணி உங்களுக்காக ரெகுலர் கிளாஸஸ் வரப்போகுது. 2 வகையான பேட்ச் வச்சுருக்கோம். ஒன்று எலைட் பேட்ச்சில் உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறோம். கம்ப்ளீட்டாக டெய்லியும் என்னென்ன படிக்கணுங்கிற ஷெட்யூல் கொடுத்து அதை ஃபாலோ பண்ண வச்சு டெஸ்ட்டு வச்சு உன்னை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இதில் எல்லா ஃபீச்சர்ஸ் எங்கள் D2D பேட்ச் எலைட்டுன்னு சொல்லுவோம். இதை ட்ரீம் டு டாக்டர் பேட்ச், இந்த D2D தான் எங்களோட மெயின் பேட்ச். இதுதான் எங்களோட ப்ரீமியமான பேட்ச். இதில் தான் எல்லா ஃபீச்சர்ஸ் உனக்கு கிடைக்கும். மென்டர்ஷிப், ரெகுலராக ஆல் 3 சப்ஜெக்ட்ஸ்க்கான கிளாஸஸ், டவுட் சால்விங் செஷன், டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே இது கிடைக்கும். ஒன்ஸ் இதுக்குள்ளே வந்துட்டா வில் கெட் எ கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ். இன்னொன்று ஃப்ளெக்ஸி பேட்சுங்க. அது நிறைய பேர் எங்களுக்கு ரீசெண்டாக ரெக்வஸ்ட் பண்ணி இந்த பேட்ச் ஜாயின் பண்ணுறது மாதிரி கேட்டாங்க. அண்ணா எனக்கு ஆல் அட் ஒன்ஸ் எல்லா நீட் சிலபஸில் இருக்கிற லெக்சர்ஸ் கொடுத்துருங்க. நாங்கள் எல்லாமே ரெக்கார்டட் தான் எடுப்போம். எலைட் எடுத்தாலும் சரி, ஃப்ளெக்ஸி எடுத்தாலும் சரி, எங்களோட ஃபார்மேட் டெய்லி ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். அதுதான் எங்களோட வேலை. ஸோ ஃப்ளெக்ஸி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே என்டையர் நீட் சிலபஸ்க்கான லெக்சர்ஸை கொடுத்துருங்க.
நாங்கள் படிச்சுக்கிறோம் ஷெட்யூல் போட்டு. ஏன்னா எங்களுக்கு ஸ்கூல்ஸில் இந்த டைட்டாக ஷெட்யூல் இருக்குது, என்னால் உங்கள் ஷெட்யூலை ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல, எனக்கு கஷ்டப்படுவேன். ஆனால் நானே எனக்கு ஒரு ஷெட்யூல் இருக்குது, எனக்கு உங்கள் கிளாஸஸ் தான் எனக்கு வேணும், நீங்கள் எடுக்கிற கிளாஸஸ் எனக்கு நல்லா புரியுது, நான் அந்த கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், டெஸ்ட்டும் கொடுங்க நான் டெஸ்ட் எழுதிக்கிறேன், ஆனால் என்னோட கன்வீனியன்ட்டுக்கு எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ஃப்ளெக்ஸி கொடுத்துருக்கோம். உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. எலைட்னா டெய்லி ஷெட்யூல், டெய்லி கிளாஸஸ், அழகாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சொல்லி கொடுத்து கரெக்டாக டெஸ்ட் வச்சு ஃபாலோ பண்ணி மொத்தமாக உங்களை கைப்பிடிச்சி இந்த நீட் எக்ஸாம் வரைக்கும் கூப்பிட்டு போகிறது தான் இந்த பேட்சோட மெயின் இன்டென்ஷன். எல்லா ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் இதில் கிடைக்கும். ஸோ இதில் உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. இதோட டீட்டெயில் ஃபீச்சர்ஸ் இங்கே 1 by 1 லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். இதில் மென்டர்ஷிப் உனக்கு யார் கொடுக்க போகிறான்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுங்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்டும் ஒரு ட்ரீம் பண்ணுற, ஒரு ஆசைப்படுற அந்த ஒரு இடம். அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் டாப்பர்ஸ் தான் இருப்பாங்க. நீட்லேயே டாப் 100, 200 இருக்கிறவங்க மட்டும் தான் அங்கே படிப்பாங்க. நீட்டில் பெரிய டாப்பராக இருப்பாங்க. அவங்கெல்லாம் எமக்காக மென்டர்ஷிப் கொடுக்க போகிறாங்க. ஒரு டீம் நாங்கள் ஹையர் பண்ணியிருக்கோம். அந்த டீம் கம்ப்ளீட் மென்டர்ஷிப் கொடுப்பாங்க. டீட்டெயில்ஸ் தனி வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட்டு இவங்க எல்லாருமே 2 weeks ஒன்ஸ் மென்டர் மீட்டிங் இருக்கும். 14 நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு மென்டார் கூடயும் அவங்கவுங்க மீட்டிங் இருக்கும். ஒரு மென்டாருக்கு 30 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி அலோகேட் பண்ணிவிடுவோம். அந்த மென்டார் கூட அவங்களுக்கு ஒரு தனி மீட்டிங் இருக்கும், கிராண்ட் மீட்டிங்கும் இருக்கும். இது இல்லை, அந்த மீட்டிங்கில் அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் டெய்லியுமே அவங்க கூட கன்சிஸ்டண்டாக டச் வச்சு மெசேஜ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறப்போ அவங்க கிட்ட கேட்டு டைம்க்கு நோட் பண்ணி கால் பண்ணிக்க முடியும், பேசிக்க முடியும். அவங்க உங்களுக்கு எப்படிலாம் படிக்கிறதுன்னு அவங்க டாப்பரோட ஐடியாலஜி, டாப்பரோட மைண்ட் செட் அவனை கொடுப்பாங்க. செம்ம கிளாரிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வைஸ் டெய்லி கிளாஸஸ் உங்களுக்கு ரெகுலராக எலைட்டில் கிடைக்கும். 15 days ஒன்ஸ் நீட் மார்க் டெஸ்ட். அந்த 15 நாள் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம்னா 2 வாரத்தில் என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்குறோமோ 15வது நாள் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்போம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு டெடிகேட்டட் டவுட் சால்விங் லைவ் செஷன்ஸ். நாங்கள் இப்போ பேசினப்போ நிறைய பேர் கேட்ட விஷயம், நீங்கள் ரெக்கார்டட் கிளாஸஸ் தான் எடுக்கிறீங்க, நாங்கள் எப்படி உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறது, எங்களுக்கு சில டவுட்ஸ் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் ஆஃப் சால்விங் டவுட் இஸ், நீங்கள் எங்கள் பேட்சில் சேர்ந்த உடனே டெலகிராம் குரூப்பில் ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ணிவிடுவோம், பேரண்ட்ஸை வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுருவோம். சரியா? எங்கள் ஹெல்ப்லைன் நம்பர் சொல்கிறேன், வச்சுக்கோ. டெலகிராம் குரூப்பில் உங்கள் டவுட்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான டவுட்டு, ரொம்ப அத்தியாவசியமாக என் ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணுறேன்னு தெரிலங்கிற டவுட்டில் உங்கள் மென்டர் கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ அந்த டவுட்ஸை டெலகிராமில் போஸ்ட் பண்ணேன். அதையும் தாண்டி லைவாக நிறைய டிஸ்கஸ் பண்ணிச்சிங்கன்னா வீக்கெண்ட் உங்களுக்கு ஃபிசிக்ஸ்க்கு ஒரு லைவ் செஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு லைவ் செஷன் கொடுப்போம். அந்த லைவில் நீங்கள் அந்த கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துட்டேன்னா மேடம்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி உங்கள் டவுட்ஸை சால்வ் பண்ணிக்கலாம். மோட்டிவேஷன் கொடுப்பாங்க, எம்சிக்யூஸ்லாம் சால்வ் பண்ணுவாங்க. அந்த செஷன்லையுமே உனக்கு ரிவிஷன் மாதிரி இருக்கும். அந்த வாரத்தில் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் ஒரு ரீகேப் மாதிரி கொடுத்து உனக்கு டவுட் சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன். ஒரு சாப்டர் முடிச்சோடனே, இது என்னோட டிஎன்டி, எனக்கு ரொம்ப பிடிச்ச சிலபஸ் இது. ஆக்சுவலி இதெல்லாம் நாங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறப்போ நீட் பிஜி கோச்சிங்கில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. டிஎன்டிங்கிறது செல்லமாக சொல்கிறது டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன். ஒவ்வொரு சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய டெஸ்ட் வைப்போம். 45 கொஷின்ஸ் கொடுத்துப்போம். அந்த டெஸ்ட்டை டிஸ்கஸும் பண்ணுவோம். நாட் ஜஸ்ட்டு சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல, தெளிவாக ஒவ்வொரு கொஷினும் நீ எப்படி அப்ரோச் பண்ணணும், எங்கே தப்பு பண்ணுற, எப்படி நீ திருத்திக்கணும், என்ன ட்ரிக்ஸை நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும், எப்படி இந்த கொஷினை நீ கரெக்டாக போடணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அந்த டீச்சர் உனக்கு அந்த டெஸ்ட்டில் இருக்க எல்லா கொஷின்ஸும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதுவும் உனக்கு சாப்டர் வைஸ் கிடைக்கும். தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் வி ஹாவ் இன் அவர் எலைட் பேட்ச். இது எல்லாமே உனக்கு வேணும் அப்படின்னா, இல்லை இதை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, ஆனால் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற திங்ஸ் எல்லாம் உனக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி கிளாரிட்டி கிடைக்கும்னு நினச்சேன், இன்ட்ரெஸ்டடாக இருக்கனா மட்டும் இந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் இன்னும் சொல்கிறேன், வி வாண்ட் ஒன்லி சீரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி 11th நான் சரி பண்ண விரும்புகிறேன். 11th இந்த லீவில் யூஸ் பண்ணி கம்பேக் கொடுக்குறேன். 12th உங்களோட சேர்ந்து படிச்சிடறேன். இது எல்லாத்தையும் நான் டெடிகேட்டாக கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் டுடே ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்லோட் பண்ணியாச்சு, போயிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து என் கூடையே கூப்பிட்டு போங்க. நான் உங்களோட வரணும்னு நினைக்கிறேன். ஐ எம் ஸோ சீரியஸ் அபவுட் மை நீட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் எனக்கு இந்த நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன். ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும், அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்களே எங்களுக்கு கால் பண்ணிவிடுங்க. எங்களால் கொஞ்சம் ட்ராக் டவுன் பண்ண டிலே ஆகுது. ஸோ நீங்களே இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களை கால் பேக் பண்ணுறோம். முடிஞ்சால் நீங்களே கால் பேக் பண்ணி என்ன குவரிஸ் இருக்கோ கேட்டுக்கோங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரியா? இதுக்கான ப்ரைஸிங்ஸ், இது எப்படி நீங்கள் இஎம்ஐயில் பண்ணலாம், கம்மி ப்ரைஸில் எப்படி பண்ணலாங்க எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் ஸோ. என்னால் என்ன முடியுமோ நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணிட்டேன். ஒரு ஆன்லைன் அகாடமியாக நிறைய பேருக்கு இதில் வர்றது ட்ரஸ்ட் இஷ்யூ. இவங்க நம்மளால் பண்ணிவிடுவாங்களா, நம்மளால் கொண்டு போக முடியுமான்னு நான் சொல்கிறேன். கடந்த ஒரு வருஷமாக ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆன்லைன் அகாடமி நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். இதில் எங்களால் முடிஞ்ச எல்லா பெஸ்ட்டையும் கொடுத்து டே இன் அண்ட் டே அவுட் எல்லா டீச்சர்ஸும் எஃபர்ட்ஸ் போட்டு
ஒவ்வொரு கேர் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நான் இதே மாதிரி ஒரு போன வீடியோ போட்டிருப்பேன், எப்படி நீ 11th படிக்கணுங்கிற ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் தெளிவாக அந்த கமெண்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன், பசங்க ஷேர் பண்ண ஃபீட்பேக்லாம். இன்னும் எக்ஸாம்லாம் முடிட்டோம், நான் ரிசல்ட்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப தான் நாங்கள் பசங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன குவீஸ் வந்தாலும் அதை சரி பண்ணுவோம் வேகமாக. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ கேட்டு அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு கரெக்டான பாதையில் கொண்டு போகிறது மட்டும்தான் எங்களோட கடமை. அதை நாங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்குறோம். இதில் நீங்களும் ரொம்ப சீரியஸாக இருக்கணும். நீங்கள் பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்களும் கேர் எடுத்துக்கோங்க. ஒரு டீம் ஒர்க்காக நம்ம ஒர்க் பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்மளோட கோலான நீட் 2027 அச்சீவ் பண்ண முடியும். இந்த டீமில் நாங்கள் எங்களோட உழைப்பை கொடுக்க ரெடியாக இருக்கோம். உங்களுக்காக, உங்களோட கனவான MBBS சீட்டுக்காக நீங்களும் உழைக்க ரெடியாக இருக்கீங்கன்னா லெட்ஸ் ஒர்க் டுகெதர். டெமோ கிளாஸஸ் பாரு. யாரும் இப்போ போய் இதை ஜாயின் பண்ணாத, போய் டெமோ கிளாஸ் பார்த்து உனக்கு 100% சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் எங்ககிட்ட வா. எனக்கு சீரியஸான ஆள் மட்டும் தான் வேணும். சும்மா வாங்கி வச்சுட்டு படிக்காமல் சுற்றுற ஆள் எனக்கு வேணாம். சரியா? வி வாண்ட் ரிசல்ட்ஸ். அண்ட் நிறைய பேர் இப்போ ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சீரியஸாக அண்ணா ஐ எம் ரெடி டு ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன் கேட்டு வாங்கி படிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களா பார்க்குறப்போ. ஒவ்வொரு கிளாஸும் பக்காவாக முடிச்சு எனக்கு அப்டேட் பண்ணுறாங்க. ஃபவுண்டேஷன் பேட்ச் இன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு. சரியா? ஸோ அவங்க எல்லாம் டெமோ கிளாஸஸ் பார்த்துட்டு எனக்கு நல்லா இருந்துச்சு. நான் இந்த கிளாஸில் இந்த கொஷின்லாம் போட்டெல்லாம் ஷேர் பண்ணுறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதே தான் உங்களுக்கும் சீரியஸாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லி இந்த 60 நாள் நான் phase 1 phase 2 சொன்னால் பார்த்தியா, இந்த 60 நாள் உழைக்க ரெடியாக இருக்கிறவங்க, சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இருக்கிறவங்க எங்ககிட்ட வாங்க. we are here to help you. சரியா? ஸோ இது பிடிச்சிருக்கும் நம்புறேன், ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன். மேக் யூஸ் ஆஃப் திஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்கள் நீட் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ நம்ம NST ஃபேமிலிக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை, லைக் பண்ணிக்கோங்க. இந்த செஷன் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த சோர்ஸ்லாம் படித்தா தெளிவாக படி, அவ்வளோதான். கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சு MCQ சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி படி. எல்லாமே உனக்காக தான் இருக்குது. சரியா? யூஸ் பண்ணிப்போம். ஆல் த பெஸ்ட். டேக் அ தேங்க்யூ ஆல். ப்ரெஸ்டீஜியஸ் ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெத்தஸ்கோப் eagerly waiting for you. சீக்கிரமாக வாங்க, சந்திப்போம். அச்சீவ் யுவர் டாக்டர் ட்ரீம் வித் அவர் NST. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's Dr. Sudarshan from NEET Star Just Tamil signing off. Take care. Thank you all. Bye-bye.